எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு போன வாரம் பார்த்தோம். பட் ஆனால் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகி மார்க்கெட் ரொம்ப டவுன்வர்ட் ட்ரெண்டில் வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம சார்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸோட பார்த்தா நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு இன்புட் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறேன். மெயினாக வந்து இப்போ நிஃப்டி 2-3 திங்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஒன்று வந்து நிஃப்டிக்கு இப்போ வந்து நாளைக்கு கார்பரேட் ரிசல்ட்ஸ் ஆரம்பிக்கிறது, நாளைக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்கிறது. நாளைக்கு ஆர்பிஐ ரேட் டிசிஷன் இருக்கு. அப்புறம் கம்பெனி ரிசல்ட்ஸ் வருது நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ இது வந்து இந்த குவார்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் குவார்டரோட இபிஎஸ் க்ரோத் வந்து அதுக்கு முன் குவார்டரை காட்டலும். அதாவது ஏப்ரல் மே ஜூன் குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்போ வரப்போகுது. ஏப்ரல் மே ஜூனோட குவார்டர் ரிசல்ட் வந்து கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஜனவரி பிப்ரவரி மார்ச், ஓகே, அதோட குவார்டர் ரிசல்ட்டை காட்டணும். கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஒரு 2%, 2.5%. அதாவது 1052 வரைக்கும் அதுக்கு முன் குவார்டர் இபிஎஸ் இருந்தது. போன தடவை பார்த்தோன்னா அது வந்து ஒரு 1075 வரைக்கும் வந்தது. ஸோ ஒரு 23னா ஒரு 2% க்ரோத் அப்படி தான் இருந்தது. ஸோ வெரி இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கிறது. பட் இது சஸ்டெயின் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா காரணம் வந்து நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெவிலி லோடட் ஆகுன்னா இயர் எண்ட் முடியறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. அதுக்கு அடுத்த குவார்டர்ல வந்து கொஞ்சம் டேப்பர் ஆஃப் ஆகுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா இந்த குவார்டர் தான் அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த குவார்டரோட இபிஎஸ் க்ரோத்தும் ரொம்ப சல்லனா இருந்ததுனால, அதாவது ரொம்ப பெருசா இல்லைன்னா அப்போ ஏதோ சம் ஏர்னிங்ஸ்ல அடிபடுறது, ஏதாவது வந்து சேல்ஸ் டாப் லைன் குறையிறதா, இந்த பாட்டம் லைன்ல ஏதாவது பிரச்சனை வருதா, அது வந்து பார்க்கணும். ஆனால் ஒரு ஸ்மால் இண்டிகேஷன் என்ன, ஜிஎஸ்டி க்ரோத், டாக்ஸ் கலெக்ஷன் வந்து கடந்த மாசத்துக்கு, அதாவது செப்டம்பர் மந்த்துக்கு கம்பேர்ட் டு நார்மல் இருக்கிறது வந்து ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ் கொஞ்சம் ஸ்லோயஸ்ட் க்ரோத். அதாவது 1.73 lakh crores கலெக்ட் ஆச்சு. பட் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர் அதே டைம்ல 6.5% க்ரோத் தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு நெருடலா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண போறது இந்த இதுல அப்படின்னு ரிசல்ட் சீசன் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால இப்போ வரக்கூடிய இபிஎஸ் க்ரோத் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து நிறைய கார்பரேட் இது வந்து புரோக்கரேஜ் ஹவுசஸ் நிஃப்டிக்கு வந்து இப்போ நம்ம வந்து 1065 அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் வில் பி அரௌண்ட் 1115 சொல்றாங்க இந்த ஃபுல் இயருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இப்போ இந்த குவார்டர் எடுத்துக்கணும். நம்ம ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் குவார்டர் ரிசல்ட் வரணும். அக்டோபர் நவம்பர் நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச், இது எல்லாத்துக்கும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 1115 தான் வரும் அப்படின்றாங்க. ஓகே, இந்த 1115 தான் 1115 ஸோ இது வந்து ரிவைஸ் பண்ணுவாங்களா என்றது இந்த குவார்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியணும். இன்னொன்று வந்து இதோட வேல்யூவேஷன் நம்ம முன்னாலே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். 23.6 to 24 இந்த ரேஞ்சில் தான் வந்து டாப் அவுட் ஆகுது, நிஃப்டியோடது டாப் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இந்த தடவை பார்த்தாலும் கிட்டத்தட்ட 24 க்ளோஸ் டு 24 வந்து டாப் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம், இன்னைக்குமே கொஞ்சம் எக்ஸஸ் போகலாம். ஸோ நம்ம எத்தனைன்னா 1065 into 24 வச்சுக்கோங்களேன், 25,560. ஸோ ஒரு 500-600 பாயிண்ட் மேலே போச்சு. ப்ராபப்ளி பை 25, 24.1, 24.2 அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே போனது எல்லாமே கொஞ்சம் எக்ஸஸ் இதுதான். ஸோ இந்த ஃப்ளாட் கொஞ்சம் குறையிறது. பட் இப்போ நம்ம பார்த்தோம்னா நேற்று பார்த்தோம்னா பி வந்து 23.3 இருந்தது. 23.3. இப்போ இன்னைக்கான இது வந்து 24,000 கொஞ்சம் ஸ்மால் கெயின் இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 23.3 இருந்து நம்ம எக்ஸ்பெக்டட் டு பி அரௌண்ட் 24 மேலே போகாது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ இந்த குவார்டர் ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படின்றத பொறுத்து. ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு வந்து போன தடவை க்ரோத் மாதிரியே இருந்ததுனால், போன தடவை க்ரோத் மாதிரியே 1052 to 1075 அது மாதிரிலாம் இருந்தா 25 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1075 ஏப்ரல் மே ஜூன் ரிசல்ட் வரப்போகிறது வந்து 1075 எவ்வளோ இப்போ வந்து இது 1065 இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஓகே, கொஞ்சம் 1065 இருந்தது எவ்வளோ தூரம் மேலே போகும், மேபி 2% தான் மேலே போச்சுன்னா அப்படின்னா 1090 வரும். ஏப்ரல் மே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கறது இந்த அளவு போகுமான்றதே இப்போ கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக ரேஞ்ச் பண்றாங்க. ஸோ
இந்த எண்ட் முடியச்சே நம்ம வந்து ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து எப்போ தெரியும்னா செப்டம்பர் ரிசல்ட்னா அக்டோபர்ல வரும், நவம்பர் வரும். ஸோ நவம்பர் 15 to நவம்பர் 28 தான் கிட்டத்தட்ட எல்லா ரிசல்ட்ஸும் உங்களுக்கு வந்து அப்போ வந்துடும். நவம்பர் 15, 28 தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா எவ்வளோ இபிஎஸ் வந்துருக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ அஸ்யூமிங் இந்த மாதிரி தான் ஃபிகர் இருக்கு அப்படின்னா இன்டு 24 இதுக்கு மேல வச்சுக்க வேண்டாம். ஸோ டாப் வந்து எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்றது நம்ம ஓரளவு அசஸ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கலா பாத்துக்கலாம். இந்த 26,160 வந்தது பாத்தீங்களா, அது கொஞ்சம் டாப்பிஷா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 26,250 270 வந்தது இல்லையா, அது எக்ஸஸா தான் வந்திருக்கு ஆல்ரெடி. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் குவார்டர்லயே பெனிட்ரேட் பண்ணி போகுமான்றது வெரி டவுட்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ இந்த அன்லஸ் வந்து இப்போ இருக்கான ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி நல்லா வரணும். எக்ஸ்ட்ரீம்லி நல்லா வரணும்னா ப்ராபபிளி இந்த இடத்துல வந்து இப்போ 1065 நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல 1100 வந்துடணும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஏன்னா இப்போ இருக்க பி வந்து 23.3 23.3 23.4ல போட்டோம்னா கிட்டத்தட்ட 1065 இபிஎஸ் காட்டுறது. 1065 இபிஎஸ் எவ்வளவு க்ரோ ஆஃப் வருது, மேபி 2% க்ரோத்தா இல்லை ரொம்ப ஸ்டெப்பிடா க்ரோத் ஆகுமா அப்படின்றத பொறுத்து இருக்கும். ஸோ இந்த வேல்யூவேஷன் வந்து இந்த 26,000 பிளஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் டாப்பிஷா தான் இருக்கும்னு என்னோட ஃபீலிங். அண்ட் செகண்ட் திங் நம்ம முன்னால பார்த்தோம்னா ஜென்ரலா வந்து ஒரு க்ரோத் ரேட் பிளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துட்டா கூட நார்மலி இந்த நிஃப்டியோட க்ரோத் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனாங்கன்னா 1.26 to 1.28 டைம்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இதான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ அப்படி பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் இப்போ இந்த வர டிசம்பருக்கு இப்போ இது மந்த்லி சார்ட். ஸோ போன டிசம்பர்ல இருந்து 21,730 இருந்திருக்கு. ஸோ 21,730க்கு நம்ம வந்து ஒரு 1.26 டைம்ஸ் போட்டா 27,379. ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. அந்த அளவு வருமான் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு இல்லை. ஸோ இப்போ இதுக்கு ஒன் இயர் க்ரோத்ல பார்த்தோம்னா ப்ராபப்ளி இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது வந்து மார்ச் இது வந்து டிசம்பர். ஓகே, இது டிசம்பர்ல. ஸோ டிசம்பர் எண்டுக்கு டிசம்பர் எண்டுக்கு வந்து வரணும்னா 27,000 ஆட் வரணும். ஓகே, பட் அந்த அளவுக்கு கூட வருமா, அது தகுந்த மாதிரி கார்பரேட் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்றதை பொறுத்து வரத்துக்கான சான்ஸ் இருக்கு. 1100 அந்த மாதிரிலாம் போச்சுன்னா 1100 இபிஎஸ் வந்ததுன்னா அப்ப 24 பண்ணா கூட 26,500 அந்த மாதிரி வரும். ஸோ ப்ராபபிளி அரௌண்ட் 26,200 26,500 அந்த லெவல்ஸ் தான் வந்து குவைட் டாப்பிஷ் ஜெனரலா ஸ்பீக்கிங். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு குவார்டருக்குள்ளயோ இல்ல இதுக்குள்ளயோ பெரிய அளவு ப்ராஃபிட் கொடுக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப அளவு ப்ராஃபிட் கொடுக்காது. ஸோ இப்போ நம்ம அப்படின்னா வந்து ஒரு டிப் வரணும் அப்படின்னா நார்மலா வந்து பிஇ வேல்யூவேஷன் வந்து எங்க போறதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஓரளவு இதை வச்சுதான் நம்ம அசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றேன். இதெல்லாம் 22.5 ஆர் 21 ஜூன் 4th இன்னைக்கு லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த போது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பி வந்தது 20.8 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த 21 வந்து நார்மலா வந்து ரொம்ப கீழே போறதுக்கான சான்சஸ் குறைச்சல் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா மீடியம் பியும் கிட்டத்தட்ட 22.5 22.3 அந்த மாதிரி இருக்கு. 22.5 வரண்டா தான் 22.3 to 22.5 வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா 22.3 இன்னைக்கான லெவல்ஸ் வந்து 1065 எடுத்துக்கோங்க. ஓகே, இதுல நம்ம அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஞ்ச நாள் ஆச்சுன்னா 23,750 23,075. அஸ்யூமிங் இது வந்து ஒரு 2% growth இப்போ ஃபாஸ்டா இந்த இன்னொரு 1 மந்த்துக்குள்ள இன்க்ரீஸ் ஆயிடுறது அப்படின்னா கூட அப்ப 22.3 இல்ல ஒரு 2% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் 24,250. ஸோ கிட்டத்தட்ட இந்த லெவல்ஸ்லாம் வரணும். இந்த லெவல்ஸ் வந்தாதான் ஓரளவு ஒரு ஃப்ராட் ரிமூவ் ஆன மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் கரெக்ட் ஆன மாதிரி இருக்கும். நிப்டியோட கரெக்ஷன் நம்ம பார்த்தோம்னா முன்னால 3,000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் வரைக்கும் சமயம் வந்திருக்கு. சமயம் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன்லாம் வந்திருக்கு. நம்ம 3,000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் எடுத்துட்டோம்னா இட் ஹாஸ் டு கோ டவுன் அப் டு 23,300 23,400. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் நல்லா வரும். கிட்டத்தட்ட நம்ம சொல்றது இந்த லெவல் சொல்றோம். இப்போ இதை காட்டும் வர்ஸ்ட் இந்த 21. 21
அதில் ஒரு 2% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்புறம். ஸோ 21 into 1065. ஓகே, 22,365. ஸோ இதுக்கு ஒரு 2% நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு 500 பாயிண்ட்ஸ்னா 22,865, which is approximately உங்களுக்கு வந்து ஒரு 3,400 3,500 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த டாப். ஓகே, 3,300 3,400 அது வரத்துக்கான சான்சஸ் இல்லைன்னு நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. 3,300 3,400 பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒரு காரணத்தால். ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ என்னென்ன இப்போ இந்த மாதிரி லெவல்ஸ் வரணும் அப்படின்னா என்னென்ன இன்னும் நம்மளுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் டு பி டேக்கன் கேர். இப்போ நடக்கிறது க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோன்னா $80 கிட்ட போயிட்டு. ஓகே, இதுக்கு காரணம் மிடில் ஈஸ்ட் இஷ்யூஸ். ரெண்டாவது வந்து இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்க, ஈரான் மேல இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்க, அதுக்கு ஈரானோட கவுண்டர் அட்டாக் என்ன இருக்க போகுது. இந்த இஷ்யூ வில் ஆல்சோ டாமினேட். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக வந்து யூஎஸ், யூ அங்கே வரக்கூடிய சிபிஐ டேட்டா, அப்புறம் எக்கனாமிக் டேட்டா, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். நாளைக்கு நம்ம ஆர்பிஐ ரேட் டெசிஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். அதை தவிர வந்து யூஎஸ் எலெக்ஷன், யூஎஸ் நவம்பர் எலெக்ஷன். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுச்சு. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, ஏன்னா இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பைக்காவது கொடுக்கும். அது சஸ்டைனபிள் இல்லாட்டி கூட ஸ்பைக் டவுன் அந்த லோயர் சைட் கொடுக்கும். ஸோ ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வந்தால் 21 PE இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ the 21 PE will be a good level to investment. ஏன்னா ரொம்ப worst case வந்து 19.5 போயிருக்கு. ஸோ 21ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், 19.5ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அவ்வளோ வருமானு சொல்லலை. பட் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 21 PE வரலாம், விச் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட். அப்போ 21 வந்ததுனால் 21 இன்டூ இப்போ 1065 போகிறது, இன்னொரு 2% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதான் நம்ம பார்த்தோம். இப்போ 21 இன்டூ 1065 இந்த பேனிக் சிச்சுவேஷன் 22,365, அதுக்கு நம்ம வந்து ஒரு 2% மேலே போட்டுக்கலாம். ஸோ 22,765 800. It will be a very good level for investment. ஆர் நம்ம முன்னால் நம்ம பார்த்தோம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் வச்சு 23,300லேருந்து தான் ஒரு ஸ்லைட் 21,280 வந்தது இல்லையா. ஸோ பாசிபிலிட்டி இந்த லெவல்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ a closer level to 23,300 is something which is நம்ம வந்து is a possibility. ஏன்னா இப்போ இந்த 1065 மேபி ஒரு 1085 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம். ஸோ இன்டூ 21, ஸோ 1085 இன்டூ 21 22,800 கிட்டத்தட்ட. ஏன்னா இது ஒரு டாப் இருந்ததுனால இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரத்துக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பைக் டவுன் வந்ததுனால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம். அது ஒரு பார்ட். செகண்ட் வந்து இப்போ ட்ரேடிங், இப்போ வந்து இந்த இடத்துல மேலே போயிடுமா அப்படின்லாம் நம்ம அதையும் பார்ப்போம். ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் எடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம டெய்லி சார்ட். ஓகே, டெய்லி சார்ட்ல இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோல நின்றுருக்கு 24,750. ஓகே, 24,750. பட் ஆனால் இப்போ பார்த்தோன்னா இந்த டே இந்த க்ளோஸ் கார்டிலும் குறைச்சலாக இருந்திருக்கு. அதாவது 24,850 தான் இதுக்கு முன்னால் இந்த பெரிய பேட் க்ளோஸ் டெய்லியில். ஸோ அப்போ அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த க்ளோஸ்க்கு மேலே போயிருக்கணும். தட் இஸ் 25,041, 25,013க்கு மேலே போகல. இன்னைக்கு 25,044 இருந்திருக்கு. ஸோ 25,041 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்திருக்கு. சப்போஸ் இது பிரேக் ஆச்சுனால், ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் கால் பண்ணுறேன் அப்படின்னா 25,041 பிரேக் ஆச்சுனால், கொஞ்சம் சஸ்டைண்டாக கொஞ்ச நாள் நிற்கும் போல் இருந்ததுனால், அப்போ இந்த லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். க்ளோஸ் பேசிஸில் 24,795 க்ளோஸ் பேசிஸில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் 24,795 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும்னா கிட்டத்தட்ட 800 ஸோ 240 250 பாயிண்ட்ஸ் வரும் உங்களுக்கு அந்த 1%. அது அவாய்ட் பண்ண முடியாது இருக்கு இப்போ வொலாட்டிலிட்டியில். பட் மேலே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரும் வந்து 25,280, 25,278 இருக்கு இல்லையா. இப்போ 25,278 தான் வந்து நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த லெவலோ இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் 25,400 அப்ராக்சிமேட்லி எடுத்துக்கலாமே. 25,400, 418, 420. ஸோ இந்த 418, 420 அங்கே மூவிங் ஆவரேஜ் 20 டே மூவிங் ஆவரேஜும் வருது கிட்டத்தட்ட. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் கொஞ்சம் கரெக்ஷன் மேலே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 25,278, அதுக்கப்புறம் 25,420 அப்ராக்சிமேட்லி. இது ரெண்டு லெவல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வருது. ஸோ ட்ரேடிங் கால் இருக்கு உங்களுக்கு 25,040 பிரேக் ஆகணும்.
on a close basis அப்படின்னா 25,275 to 25,420 இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகலாம். இந்த லெவல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஸோ இங்கே மேலே போயிட்டு இப்போ இப்படி மாதிரி கீழே விழுந்ததுக்கு திரும்பி மேலே போயிட்டு திரும்பி கீழே விழலாம். அது கீழே வந்தால் நம்ம எடுத்துக்க வேல்யூவேஷன் சப்போர்ட்டுக்கு வரதுக்கான சான்சஸ் ஆர் தேர். இந்த இடத்துலயே கூட இப்போ நிற்கிறதுக்கு இந்த இடத்துலயே கூட நின்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு 25,275 பிகாஸ் அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 700 வரைக்கும் போச்சு. ஸோ ஒரு 475 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ கிட்டத்தட்ட அந்த லெவல்ஸ் போயிட்டு கூட உங்களுக்கு திரும்பி கீழே வரதுக்கான சான்சஸ் வருது. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வரதுனால இப்போ இந்த லெவல் கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,010 அது அங்கே தான் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ், ஆர் 25,040 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக அந்த இம்பார்ட்டன்ஸ்க்கு கொடுத்தனா 25,040. ஸோ இது வந்து ஒரு பெரிய வேவ் இருந்ததுனால இந்த வேவ்க்கு கீழே இப்போதுக்கு வரல. ஸோ ஒரு புல் பேக் வரத்துக்கான சான்சஸ் வருது. இப்போ புல் பேக் வந்ததுனால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கான ஃபிபனோக்கி ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கலாம். ஃபிபனோக்கி ரீட்ரேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம 38.2 25,303 வருது. அதான் நம்ம 25,278 சொன்னோம். அதுக்கப்புறம் 25,487 நம்ம 420 430 சொன்னோம் கிட்டத்தட்ட. ஸோ இன்ட்ராடே ஸ்பைக் ஆனால் 487 போகலாம். பட் 410 420க்கு நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு மேலே போச்சுட்டா தான் 25,670 680 வரணும். ஸோ அது எப்படி போகுது அப்படின்றத நம்ம we have to wait and see as to எப்படி அது போகிறது அப்படின்றத பொறுத்து. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் கால் அப்படின்னா 25,040க்கு மேலே கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு 1 hour அது மாதிரி நிற்கிறதுனா கேன் பை 25,275 to 25,420 வச்சுட்டு 24,850 க்ளோஸ் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ கூட ஸ்டில் வேல்யூவேஷன் வை ஹெவியாக இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் வைஸ் ஹெவியாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டி இண்டெக்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு இப்போதுக்கு பண்ண வேணாம், சஜஷன் இல்லை. அது வந்து கொஞ்சம் ஃபர்தராக குறைஞ்சக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் மேலே க்ரோத்துக்கு. இல்லாட்டி என்னன்னா இந்த இடத்துல 8 to 10% க்ரோத் கூட கிடைக்கும். ஏன்னா பி வந்து அஸ்யூமிங் இந்த லெவலில் 23.5 to 24லேயே ஏன்னா 2 years ஹையர் அதுக்கு மேலே போகல. இவ்வளோ புல்லிஷ் மார்க்கெட் இருந்து கூட அந்த லெவலுக்கு மேலே போகலை. ஸோ அப்போ அந்த லெவலுக்கு மேலே அங்கே போகலைன்னா உங்களுக்கு இங்கேருந்து இபிஎஸ் க்ரோத் எவ்வளோ கிடைக்க போகுதுன்றதை பொறுத்து மேபி ஒரு 8 to 10% இபிஎஸ் க்ரோத் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் இயர். அப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஐ திங்க் வந்து நிஃப்டியில் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது வில் பி பெட்டர் ஆப்ஷன். ஸோ இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வில் லுக் அட் நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் ஆல்சோ. நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் பார்க்கலாம், கொஞ்சம் ப்ராட் இது. ஸோ இன்னைக்கு வந்து மெயினாக வந்து இன்னைக்கு வந்து பிஎஸ்யூ செக்டர்ஸ் ஹவ் டன் வெல். லைக் நம்மளுக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் கீழே விழுந்துனோ லைக் மெசகான் டாக் பிஎஃப்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக் கொஞ்சம் இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக விழுந்துருந்தோ அந்தந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பெரிய ரேலி இருந்ததினால் அதனால் வந்திருக்கக்கூடிய பெரிய புல்லிஷ் கேண்டல் இன்னைக்கு நிஃப்டி மிட் கேப்பில் வந்திருக்கு. ஸோ நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் கூட இப்போ இது வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஏன்னா இந்த இடத்துல தான் ஜாஸ்தி விழுந்தது இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இதில். அண்ட் நிஃப்டியில் வந்து இப்போ பாருங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இது கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ எனி ட்ராப் இப்போ இதுவே மிட் கேப்பில் ஏதாவது ட்ராப் வந்ததுனால் இந்த ட்ரெண்ட் லைனில் வாங்கலாம், இந்த ட்ரெண்ட் லைன் டவுனில் வாங்கலாம். ஸோ கொஞ்சம் கீழே விழுந்ததுனால் இந்த ட்ரெண்ட் லைன் வில் பி அ வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் உங்களுக்கு. இப்போ இது வந்து இப்போ மேலே போகணும் அப்படின்னா இன்னைக்கான க்ளோஸ் வந்து இதை காட்டில் பெட்டராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, இது வந்து க்ளோஸ் வந்து 21,621. ஸோ இது வந்து க்ளோஸ் வந்து 685. ஸோ இப்போ அப்படின்னா இந்த 21,264 க்ளோஸ்க்கு கீழே வரக்கூடாது உடனே. இப்போ பேரிஷாக ஆகக்கூடாது அப்படின்னா க்ளோஸ் வந்து 21,264 கீழே உடனே வரக்கூடாது. ஓகே,
இது வந்து இப்போதுக்கு மேலே போச்சுன்னா இந்த வில் பி a very important resistance. இந்த this will be 21,976. ஸோ 21,976 கிராஸ் பண்ணணும். இது 21,834 இது. ஸோ 21,976க்கு வரச்சே மேபி இட் மே கெட் சோல்டு அப்படின்றது தோன்றது. 21,983 பாருங்களா. ஸோ இதுக்கு மேலே போச்சே, இதுக்கு கிட்டக்கு வரச்சே ப்ராபபிளி இட் மே கெட் சோல்டு மிட் கேப்பில். சப்போஸ் அந்த இடத்துல செல் வந்ததுனால் திரும்பி ஏதாவது ஒரு பெரிய டிக்ளைன் வந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல யூ கேன் கோ ஃபார் எ பை. இப்போ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 1,500 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் நடந்திருக்கு இல்லையா. 26,275 இன்டூ ஒரு 6.5% கரெக்ஷன் நிஃப்டியில் வந்திருக்கு. ஓகே, 24,800 அது மாதிரி இருந்தது. ஸோ ஸ்லைட்லி ட்ராப் ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு கீழே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6% கரெக்ஷன் நிஃப்டியில் வந்திருக்கு. பட் இதில் பார்த்தோம்னா 22,508 ஐ அண்ட் கீழே வந்து 21,106. ஸோ 1,400 பாயிண்ட்ஸ் டிவைடட் பை 22,508 கிட்டத்தட்ட அதே லெவல்ஸ் தான் வந்துருக்கு. 6.2%. மிட் கேப்பும் இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 22,508, இது 21,106, 1,400. இது வந்து இந்த 6.5% கரெக்ஷன் தான் வந்துருக்கு. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் இது வந்து இன்லைன் வித் நிஃப்டி தான் இருந்திருக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா நார்மலாக வந்து நிஃப்டி விழுவுதுன்னா மிட் கேப் வந்து ஜாஸ்தி விழணும். பட் அதனால ஜாஸ்தி விழாது வந்து தட் ஷோஸ் இப்போ மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட ஸ்ட்ரெங்க் அண்ட் லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஓகே, ஸோ அதனால வந்து இப்போ மிட் கேப் வந்து லுக்ஸ் டு பி ஸ்ட்ராங். ஏன்னா அந்த அளவு நிஃப்டி விழாதனால மிட் கேப் வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தி இருந்தாலும் ஃபால் போது அந்த அளவு உழலை. இப்போ ஃபால் உழலை, பட் வெரி ஹை வேல்யூவேஷன் போகிறதுனால இட்ஸ் அ வெரி இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபர்தராக உழுந்ததுக்கப்புறம் தான் வி கேன் டேக் எ கால் as far as மிட் கேப் இஸ் கன்சர்ன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து இப்போதுக்கு வந்து இந்த லோ பெனிட்ரேட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அதனால் எனி இது போச்சுன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த லைன் will be a resistance area. ஸோ இங்கே போயிட்டு திரும்பி கீழே வரதுக்கான சான்சஸ் will be there. ஸோ அதனால் இப்போதுக்கு வந்து we should take a view that any rally towards this particular value கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்ஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபேக்டர்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டோம். அதே ஃபேக்டர்ஸ் எந்தெந்த நிஃப்டி ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி மிட் கேப்பில் அஃபெக்ட் பண்ணும். பர்டிகுலர் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், ஹை வேல்யூவேஷன் அண்ட் மாடரேட் இபிஎஸ் growth. ஸோ இது எல்லாமே பார்க்கச்சே இது உழுந்தாதான் இட் பிகம்ஸ் அன் இன்வெஸ்டபிள் திங். முழுந்தா நம்ம ஆசைப்படல, பட் ஆனால் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து ஹையர் லெவலில் வாங்கினோம்னா அவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்காது உங்களுக்கு. பர்டிகுலர்லி நிஃப்டி லார்ஜ் கேப்பில் ரிட்டர்ன் வந்து 8-10% கொடுத்தா இல்லை வந்து 12-13% தான் மிட் கேப்பில் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக உழுந்ததுக்கப்புறம் வாங்குறது பெட்டர். நிஃப்டி மிட் கேப்போட இபிஎஸ் வேல்யூவேஷன் நம்ம பார்க்க வேண்டாம். காரணம் வந்து அந்த இபிஎஸ்ஓ பிஇஓ வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக ஹையாக இருக்குது. ஸோ அதனால் அந்த அளவு இப்போத்துக்கு அதை பார்த்து இந்த இடத்துல தான் கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டாம். பட் அதே நிஃப்டி ஸ்மால் கேப் வில் பி ஸ்லைட்லி பெட்டர். ஸோ அதனால் இது வந்து நம்ம இப்போ பார்த்ததில் இது பண்ணிக்க இதில் வந்து ப்ராபப்ளி வி கேன் லுக் அட் த பிவட் பாயிண்ட்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ. ஸோ S2 வரைக்கும் கிட்டத்தட்ட S2 வரைக்கும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரேலி ஆகுது. ஸோ அதனால் S2க்கு ஜெனரலாக போகாது அப்படின்னா S2 to PP, ஸோ 22,081. ஸோ இஃப் இங்கேருந்து கொஞ்சம் மேலே போச்சுன்னா மேபி 22,081 வந்து ஆவரேஜ் லெவல் ஃபார் திஸ் மந்த். ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான சான்சஸ் வில் பி தேர் இது. அண்ட் இப்போதுக்கு வந்து இதில் பார்த்தோம்னா இந்த இயர்க்கே ஃபுல்லாக பார்த்தோம்னா இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து 21,150. ஏன்னா R2 தாண்டினதுனால இப்போ திரும்பி அந்த 21,150 லெவல்ஸ் கிட்டத்தட்ட வச்சு பாருங்க 21,106. ஸோ இந்த R2 லெவல்ஸில் இங்கே சப்போர்ட் கிடைச்சிருக்கு. பட் சான்சஸ் தட் R2 கீழே ஸ்லிப் ஆச்சுனால் இன்னும் ஃபர்தராக கீழே வருமா அப்படின்றது தான். பட் நார்மலி ஒரு 3 months லோ கட் ஆகாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் ஆகாதுன்றதுனால
அந்த அளவு வேணா ஐ திங்க் ப்ராப்ளி இந்த 20,550 560 இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல சப்போர்ட் கிடச்சிடும். அதனால ஃபர்தராக அவளுக்கு கீழே போகாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மிட் கேப்பை லோயர் லெவல்ஸ் வந்தால் பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளி ஒரு 8 to 10% கரெக்ஷன் வந்துருக்குனால் அப்போ நம்ம வந்து வி கேன் லுக் அட் மிட் கேப் இண்டெக்ஸ். இதில் இப்போ இதுலேயே வந்து இப்போ நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், நிஃப்டி ஸ்மால் கேப்பில் பார்க்கலாம். நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ். அதுவும் வந்து இந்த இப்போ இந்த அக்டோபர் மாதம் முடிஞ்சதுனால் ஐ திங்க் ப்ராப்ளி இந்த லோ 16,839 கீழே ஜென்ரலாக போகிறதுக்கான சான்சஸ் குறைச்சலாக இருக்கும். அப்படின்றதுனால 16,840 850 லெவல்ஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவும் வந்து நம்ம வந்து வில் இது மந்த்லி இதில். ஸோ மந்த்லி இதில் வந்து ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. மினிமம் வந்து இந்த 3 months இது கட் ஆகணும். 3 months லோ வந்து 16,839 இருக்குது இப்போத்துக்கு. ஸோ அது ஜென்ரலாக கட் ஆகாதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இதை வந்து நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். இதுக்கு ஸ்ட்ராங் ரேலி அண்ட் பர்டிகுலர்லி இந்த லெவல்ஸ்லேயே சப்போர்ட் கிடச்சிருது. ஸோ கம்பேர்ட் டு நிஃப்டி திஸ் இஸ் குவைட் ஸ்ட்ராங். இந்த இடத்துல சப்போர்ட் கிடச்சிருது. ஸோ இப்போ இங்கேன்னு மேலே போச்சுன்னா ப்ராபப்ளி இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஓகே, இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கேன் கம். ஏன்னா இந்த 2-3 தடவை இங்கே நின்றுருக்கு இல்லையா. ஸோ ப்ராபப்ளி சம்வேர் திஸ் லெவல், தட் இஸ் 18,070 18,080 ஆர் ரொம்ப புல் பேக் இருந்தால் இந்த லெவல்ஸ் வரலாம் 18,150. ஸோ 18,150 ஃபிபரோ கீழே போட்டதாலும் 61.8%. ஸோ 81,155 160 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆகுது. அந்த இடத்துல ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. அண்ட் இதுவும் வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இஸ் அ குட் சப்போர்ட். ஸோ இந்த லைனை திரும்பி டச் பண்ணுச்சுன்னா ஐ திங்க் யூ கேன் கோ ஃபார் எ லாங். ஏன்னா இது வந்து 2 இம்பார்ட்டன்ட் பெரிய லோ கனெக்ட் பண்ணுறது. இப்போ அது வந்து ஒரு ஹையும் கனெக்ட் பண்ணுறது. ஸோ திஸ் வில் பி அ குட் லெவல் ஃபார் சப்போர்ட் இங்கே கீழே. அதே மாதிரி இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸும் கொடுக்கும் இங்கே வந்தது. ஸோ ப்ராபப்ளி வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த லெவல்ஸ். ஸோ எனி ரேலி 18,221 நம்ம சொல்கிறோம் இல்லையா, 2 நாள் கழிச்சு போதும். ஸோ 18,150 160 அதில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ தட் இஸ் அ செல்லிங் பிளேஸ் 18,001. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏதாவது ரிவர்சல் பார் காட்டித்தினால் தென் யூ கேன் கோ ஃபார் எ ஷார்ட். அந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் காட்டித்தினா அங்கே யூ கேன் கோ ஃபார் எ ஷார்ட். அதுக்கப்புறம் திரும்பி கீழே வந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிக்கப் பண்ணுறோம் இல்லையா, this will be a good place for investment. This will be a good place for investment. ஸோ ஜெனரலாக இப்போ இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம வந்து இது பண்ணணும். பட் அட் சேம் டைம் ஃபண்டமெண்டலாக நம்ம மர்ஜ் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்த வரைக்கும் நிஃப்டி கிட்டத்தட்ட PE 21 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ June 4th இந்த இதுக்கான PEல எப்படி இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 பி வந்து 100 இருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் நம்ம பார்க்குறது வந்து 250 பார்க்குறோம். ஸோ அதனால் ஐ திங்க் வி வில் ஆஸ்க் ஃபார் நிஃப்டி ஸ்மால் கேப் 250. Nifty small cap LP. Okay.
P analysis பார்த்தோம்னா லாஸ்ட் 2 years range வந்து 17 to 33 இருக்கு. அண்ட் இப்போ வந்து it is at 32.5. So 32.5 இப்போ June 4th okay அப்போ வந்து 26.36 வந்திருக்கு. 26.36 வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு லோ கூட 29.68. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 29.68 இப்போ 32.3 இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஈவன் 29.68 டிவைடட் பை 32.3. ஸோ 8 to 9% இங்கேருந்து குறைஞ்சாதான் அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன் வருது நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து திரும்பி ஃபர்தராக மேலே போயிட்டு தான் இருக்கு. ஸோ வி அட்லீஸ்ட் ரெக்வயர் 29.7 நிஃப்டி. ஏன்னா நார்மலே வந்து நிஃப்டிக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒரு கோரிலேஷன் எடுத்தோம்னா நிஃப்டியை காட்டிலும் ஸ்மால் கேப்போட ஓவரால் இபிஎஸ் growth will be higher. ஓகே இப்போ நம்ம இபிஎஸ்ஐ பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்போ பார்த்தோம்னா ஓகே ஸோ செப்டம்பர் இந்த இடத்துல வந்து இட் வெண்ட் அப் டு 578. ஓகே ஸோ அதுக்கு முன்னால் இருந்த பிளாட்டியூ நீங்கள் நம்ம பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் May 15th. So May 13th, May 15th. So May 15th கிட்டத்தட்ட பார்த்தோம்னா EPS was 568 EPS. பட் இப்போ பார்த்தோம்னா இந்த ரீசெண்டாக வந்திருக்கிறதுல வந்து growth வந்து 575. ஸோ பெரிய growth இல்லை. இங்கேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து less than 2% growth தான் அந்த குவார்டர் டு குவார்டர் இருந்திருக்கு. 575 இந்த மாதிரி. ஸோ 575 இப்போ என்னன்னா தேர் எக்ஸ்பெக்டிங் இட் டு கம் டவுன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போதுக்கு 540 550 அந்த மாதிரி தேர் எக்ஸ்பெக்டிங் டு கம் டவுன்னு தெரியல. ஸோ இப்போ ஆரம்பிச்சா வந்து 549 550 செப்டம்பர் 30th ஆரம்பிச்சா 550 காட்டுறாங்க. எதுக்குமே இந்த குவார்டர் ஆரம்பிச்சா பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா 58 இந்த குவார்டர் பார்த்தோன்னா இட் இஸ் நவ் அட் 549 ஆர் 550 இப்போதுக்கு இதுவாக இருக்கு. ஸோ இதே எக்ஸாக்டாக நம்ம வந்து இப்போ வந்து செப்டம்பர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஜூன் எண்டுக்கு எடுத்துன்னு போனோன்னா ஸோ 561 ஆரம்பிக்கிறாங்க. 557 557 இட் வெண்ட் அப் டு 575 18. ஸோ 3% இபிஎஸ் growth இருந்திருக்கு. ஸோ நம்மளும் அதே மாதிரி ஒரு 3% இபிஎஸ் growth தான் ஆரம்பிக்கும் அப்படின்னா இப்போ எடுக்கச்சவே வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா இட் ஷோயிங் ஒன்லி அட் 550. இப்போதுக்கு வந்து இபிஎஸ் இஸ் ஷோயிங் அட் 550. ஸோ இந்த 550 எவ்வளோ growth வரும் அப்படின்றத பொறுத்து தான் மூவ் ஆகும். ஸோ அசேமிங் நம்ம வந்து இப்போ 550 இருக்கு, 550 நம்மளுக்கு வந்து ஒரு 3% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 566. ஸோ 565 into 30 16,950. 16,950 மேபி ரைட் லெவல்ன்ற மாதிரி தோன்றுது. 16,950 or 17,000 இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவல் which is 16,800 870. Maybe that may be the right level for investment small capல. ஏன்னா அப்போ வந்து 16,870னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 2 big figures இறங்கிடும். 2,000 pointsனா கிட்டத்தட்ட 10 to 11%. அந்த தான் will be a quite ideal to start for investment. So even small capை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் நல்லா வரலனா it can get down by around 2,000 points. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டெஃபரட்டாக வந்து ஒரு இந்த லோ ஆர் க்ளோஸ் வந்து இல்லையா 17,350 17,400. இது ப்ராபப்ளி இது வந்து நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வந்திருக்கு 18,000 அப்ராக்சிமேட் க்ளோசஸ் 18,600. 18,600க்கு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17,500. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு
1000 points. ஒரு பிக் ஃபிகரில் பார்த்தோன்னா 17,500 க்ளோஸ் வந்து 17,600 இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு. ஓகே, ஸோ 1000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் ஆயிருக்கு உங்களுக்கு இதில். ஸோ இதில் நம்ம வந்து அண்ட் ஆல்சோ டெய்லி ஆர்எம்ஏ எல்லாம் பார்த்தா 300 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த டைம் பார்த்தா எக்ஸாக்டாக 3 டைம்ஸ் இதில் நின்றுருக்கு, ஏடிஆரில் நின்றுருக்கு. ஸோ 1000 பாயிண்ட்ஸ் ஆஃப் கரெக்ஷன் இருந்திருக்கு. இது ஃபர்தராக டவுன் ஆச்சுன்னா there is a chance that normally can go by 2000 points from the top. ஸோ 2000 பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து 16,800 950. ஏன்னா இப்போ இந்த டைம் எடுத்துட்டா கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 16,870, அதுலேருந்து ஒரு 2000 பாயிண்ட்ஸ் 18,688. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு 2000 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இப்போ 1000 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு இந்த இடத்துல. இன்னும் ஃபர்தராக இறங்கிதுன்னா ப்ராபப்ளி இந்த லெவல்ஸ் வில் பி a குட் சப்போர்ட். ஏன்னா இப்போ ஜூன் 4th அப்புறம் பெருசாக இது கீழே போகல. ஸோ அதனால் இந்த லெவல் வில் பி a குட் சப்போர்ட். அந்த லெவல் வந்தால் தான் உங்களுக்கு 10 to 11% கரெக்ஷன் ஃப்ரம் த டாப் வந்த மாதிரி இருக்கும். அண்ட் பி வேல்யூவேஷனும் கிட்டத்தட்ட ஒரு 29.5 to 30 கொஞ்சம் ரீசனபிளாக வரும். இப்போ நிஃப்டியோட கோரிலேஷன் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து நிஃப்டி வந்து 23.3, ஓகே, அது வந்து 32.3ல இருக்கு. ஸோ நிஃப்டியோட கோரிலேஷன் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? அட்லீஸ்ட் இது வந்து 22.5 அப்புறம் 21 வந்தால் பெட்டர்னு சொல்கிறோம். இப்போ 21னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வி ரெக்வயர் சம்திங் லைக் ஒரு 10% கரெக்ஷன். ஓகே, 10% பி கரெக்ஷன். இப்போ 10% கரெக்ஷன்னா இதுலேயும் வந்து ஒரு 3% குறையணும், which will be approximately the 29.4 or 29.5. ஸோ மினிமம் இந்த 29.4, ஏன்னா நார்மலி நிஃப்டியை காட்டில் வந்து ஒரு 30 to 40% நார்மலாக வந்து ஸ்மால் கேப்போட ரேலி என்றைக்குமே இருக்கும். உங்களுக்கு வந்து இது 12-13%னா அது வந்து ஒரு 18-19%. ஸோ ஒரு 40% 50% ரேலி இருக்கும். அப்படின்றதுனால ஜெனரலாக வந்து ரிசல்ட்ஸும் கொஞ்சம் வந்து இபிஎஸ் க்ரோத்தும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்படின்ற ஒரு காரணத்தால் ஜெனரலாக அதோட வேல்யூவேஷன் வில் பி 30 to 40% ஹையர் தென் நிஃப்டி இந்த புல் ரன்ல. ஸோ அப்படி பார்க்கச்சுன்னா அது 29 ஆஃப் கால் வந்தால் தான் கொஞ்சம் இட் வில் பி ரீசனபிள் அதில். ஸோ அந்த லெவல்ஸ் வரணும்னா நம்ம 16,850 அது மாதிரி வரணும் ஸ்மால் கேப்பில். ஸோ இப்போ எனி ரேலி ஃப்ரம் இயர் ஜென்ரலி ஸ்பீக்கிங் வேல்யூவேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஃபர்தராக வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் கொடுத்துறாது இந்த இடத்துலேருந்து. ஸோ நம்மளுக்கு வந்து கீழே வந்தால் தான் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து திரும்பி வந்து ஒரு பி எக்ஸ்பேன்ஷன். எதுக்கு சொல்லனா கீழே வாங்கணும்? இப்போ 21ல் நிஃப்டியில் வாங்குகிறோம் அப்படின்னா பியில் வாங்கணும்னா அது என்னைக்காவது திரும்பி 24 போகும். அப்போ அந்த 3% 3 rupees அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 15% அது கொடுத்துரும். ப்ளஸ் கார்பரேட் ரிசல்ட்டும் ஒரு பீரியட் ஆஃப் 1 year, ஈவன் இஃப் இட் க்ரோஸ் பை 10% இயர் ஆன் இயர்னா இதோட வேல்யூவேஷன் 15 + 10 அப்ராக்சிமேட்லி ஒரு 25% ரேலி கொடுக்கறதுக்குள்ள சான்ஸ் அந்த இடத்துலேருந்து வரும், அந்த லோலேருந்து. ஸோ அந்த லோலேன் வாங்குறது தான் வில் பி ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா முன்னால் 21,280 இது போது வந்தது இல்லையா உங்களுக்கு வந்து ஜூன் 4th. ஏன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்தது? 21,280 26,280, 5,000 பாயிண்ட்ஸ், அப்ராக்சிமேட்லி ஒரு 22-23%. 22-23%மே உங்களுக்கு வந்து நிஃப்டி அப்போ 20.8 இருந்து இப்போ 24 வந்தது. ஸோ 3.2னா 15 to 16% க்ரோத் வந்து அந்த சமயத்தில் வந்து மெயினாக வந்து வேல்யூவேஷனில் தான். அப்புறம் இந்த இபிஎஸ் க்ரோத் வந்து கான்ட்ரிபியூட்டட் பை 3 to 4% உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ மெயின் க்ரோத் வந்து ஹஸ் கம் மெயின்லி ஃப்ரம் வேல்யூவேஷன். ஸோ அதனால் இந்த வேல்யூவேஷன், ஏன்னா இப்போ இபிஎஸ் க்ரோத் குறைச்சதுனால நம்மளுக்கு அந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகணும். ஸோ அப்போ வேல்யூவேஷன்லையும் கொஞ்சம் குறைச்சலாக வாங்கிட்டு தான் 2 காம்பினேஷனில் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி ப்ராஃபிட் பார்க்க முடியுன்ற ஒரு காரணத்தினால தான் நிஃப்டியை பொறுமையாக 21ல் வெயிட் பண்ணும். சப்போஸ் நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல வரல, ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட மினிமம் 22.5, அதுக்கப்புறம் 21, அப்புறம் 19.5, இந்த 3 லெவல்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸாக நிஃப்டிக்கு வருது. அதே லெவல் வரைச்சே தான் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ப்ரொபோர்ஷனேட்டாக அதே லெவல்ஸில் வரைச்சே நிஃப்டி அது மாதிரி வரைச்சே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் எப்படி ரேலி வருதோ அதை மாதிரி பார்த்து பண்ணுறோம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஸ்டாக்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லெட் அஸ் சே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஐசிஐசிஐ எடுத்துப்போம். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2720 இது வந்து பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா 2720னா 500 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டு இந்த 10 பாக்ஸ் 500 பாயிண்ட்ஸ்னா 15% மேலே ஃபால்.
இந்த இடத்துல மேலே டவுன் ஆச்சுன்னா ஒரு 5 to 6% டவுன் ஆகலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து has become a very good investable place for Reliance. ஸோ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சான்சஸ் தட் நம்மளுக்கு வந்து போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் கொஞ்சம் மேலே போகலாம், ரிலையன்ஸ் பெட்டர் ரிசல்ட் கொடுத்தாலும் நம்ம போகலாம். ஸோ இப்போது அஃப்கோர்ஸ் இது June 4th எந்த இடத்துல இருந்ததோ அதே லெவலுக்கு வந்துடுது. June 4th என்ன லெவலில் இருந்ததோ அதே லெவலுக்கு. மெயின் காரணம் என்னன்னா மற்றதெல்லாம் வரல, பட் இந்த ஸ்டாக் ஒன்றே வந்துடுது கம்பேர்ட் டு நிஃப்டிலாம். தட் மீன் இட்ஸ் அண்டர் பர்ஃபார்மிங் இல்லையா? அண்டர் பர்ஃபார்மிங். ஏன்னா நிஃப்டி 5% தான் டவுனில் இருக்குது, பட் இது 15% டவுனில் இருக்குது. ஸோ அப்போ அப்படின்னா க்ரோத் அந்த மாதிரி தான் இருக்குது. நிஃப்டி வந்து எப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு இயர்லி 10-11% க்ரோ ஆனால் அது வந்து 3-4% தான் ரிலையன்ஸ் க்ரோ ஆயிருக்கு. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் க்ரோத் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளோ இன்னும் வார்மிங்காக இல்லாததுனால ஒரு மாதிரி டைப் ஆஃப் டைம் கரெக்ஷன் கூட கொடுத்துரும். டைம் கரெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கீழே இறக்க மாட்டாங்க, அட் த சேம் டைம் ரொம்ப மேலேயும் போகாது, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கேவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து இப்போ என்ன டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இது எல்லாமே இஸ் க்ரோயிங் ஒன்லி 7-8% அந்த மாதிரி உங்களுக்கு லெஸ் தென் டபுள் டிஜிட்ஸ். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னா பிஏ கொண்டு வரணும், வேல்யூவேஷன் டவுன் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப இறக்க மாட்டாங்க, பட் ரேஞ்ச் பவுண்டாக வச்சுருவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல எப்படி நம்ம ப்ளே பண்ணலாம்? இந்த மாதிரி ஸ்டாக்லாம் விச் இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல், பட் லார்ஜ் கேப் ஸ்டாக் இருந்தால் முன்னால் HDFC பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் பண்ண மாதிரி 20% to 23% கரெக்ஷன் வந்ததுனால் அந்த இடத்துல லாங் போகலாம். இப்போது ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 20% கரெக்ஷனாக 650 பாயிண்ட்ஸ், 650 to 700 பாயிண்ட்ஸ். ஸோ தட் மீன்ஸ் 2500 வரணும். ஸோ 2500 கீழே போகாதுன்ற ஒரு இம்ப்ரெஷன் வச்சுட்டு இது 2720 ஏதாவது ஒரு காரணத்தால் முன்னாலே இப்போ நம்ம சொன்ன நிறைய பேராமீட்டர்ஸ்னால இறங்கியதுனால் then 2500 will become. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கூட வாங்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா 2710 அங்கே தான் நின்றுருக்கு, 2715. ஸோ நெக்ஸ்ட் லெவல் இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா 2595 or 2600. 2600 will be a very important critical level. ஸோ அது 2600 600 பாயிண்ட்ஸ் 20% குறைஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த லெவல் will become a very good investable levels அந்த இடத்துல. ஸோ அந்த லெவல்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு பொறுத்து. ஏன்னா இப்போ நிறைய இப்போ மிச்ச காரணங்கள்லாம் சொன்ன மாதிரி அதே காரணங்கள்னால ப்ராபப்ளி ரிலையன்ஸ் ஆல்சோ கீழே வரத்துக்கான சான்ஸ் இருக்கும். இப்போ இந்த ட்ரெண்ட் மேலே பார்த்துன்னா இப்போ இங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 160-170 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் இருந்து பார்த்தீங்களா, 2866. இந்த ட்ரெண்ட் பார்த்தோன்னா 3079. ஸோ ஒரு 200 ருபீஸ் கரெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா ஒரு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் 2822. ஸோ அது வந்துடும். ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்தோம்னா 2920 அதான் இந்த இடம் கிட்டத்தட்ட. ஸோ இந்த லெவல்ஸ் வரைக்கும் போயிட்டு 2900 அப்ராக்சிமேட்லி அதோட க்ளோஸ் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்குது. இதோட க்ளோஸ் பார்த்தோன்னா 2900 நாட் இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ் வரைக்கும் போயிட்டு கூட திரும்பி ப்ராபப்ளி வி கேன் சி சம் ஃபால் கமிங் இன் நிஃப்டி இன் ரிலையன்ஸ். இப்போ இந்த ரிலையன்ஸ் வந்து நம்ம டெக்னிக்கலாக இது பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 38.2% comes at 2910. ஸோ அதான் நம்ம இப்போ வியூ பண்ணுறோம். ஸோ 2910 வரைக்கும் போயிட்டு கூட திரும்பி இட் கேன் ஹேவ் ஏ ஃபால். ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணோம் அப்படின்னா இங்கே வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு 2910 இல்லாட்டி சப்போஸ் இந்த இடத்துல அப்படியே ரிவர்ஸ் அடிச்சதுனால் 2720 பிகம்ஸ் அ ஸ்டாப் லாஸ். ஸோ 2750-60 அந்த மாதிரி இடத்துல வாங்கிட்டு 2720 கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 2910 வரைக்கும் போயிட்டு திரும்பி ஸ்டாப் லாஸ் ட்ரிகராக கீழே விழுந்துன்னா 2565 அந்த மாதிரி இடத்துல வாங்கலாம். ஓகே, ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் ஆர் ஸ்டில் நாட் எக்ஸாக்ட்லி அப் டு த எக்ஸ்பெக்டேஷன். அது ஒன்று. இப்போது இதோ அதே ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம். நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஹோல்ட் ஆகும். இப்போ ஏதாவது டிப் வந்துன்னா கூட இப்போ நம்ம ஸ்லாண்டிங்காக போட்டு இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் வில் ஹோல்ட். இதே ட்ரெண்ட் லைன் தான் மேலே போனாலும் உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸோ இது மேலே போச்சுன்னா பட் அவ்வளோ தூரம் மேலே போகும்னு தோணல எனக்கு. இந்த லெவலில் தட்டி அவ்வளோ போகாது. இந்த லெவல் வரைக்கும் நின்றுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கும். இந்த லெவல் தாண்டி எடுத்தனாலே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் புல்லிஷ் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேவ் டு சி ஃபார் ரிலையன்ஸ் டு கம் டவுன். இதில் இப்போ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் கூட நம்ம வந்து வேல்யூவேஷன் பிரகாரம் பார்த்தோம்னா
இப்போ ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஃபோர்காஸ்ட்டில் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஓகே, ஃபோர்காஸ்ட் இதில் வரல, ஏன்னா ஜஸ்ட் பி சப்ஸ்கிரைப்டுன்னு காட்டுறது. ஸோ டிடிஎம் பி ரேஷியோ வந்து 27.5. பட் பிஜி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அது 4.5 times. நார்மலாக அந்த மாதிரி கொடுக்காது உங்களுக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரோத் இருக்கோ 2 times 2.5 times தான் கொடுக்கும். ஸோ வெரி ஹைலி வேல்யூட் அப்படின்றது அது காட்டுறது. வெரி ஹைலி வேல்யூட் as far as Reliance is concerned for the profit it is making. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஸ்டாக் இது. இதோட பிலாம் நம்ம பார்த்தோம்னா இப்போ தான் ஐ திங்க் ஓவர் வியூ போட்டாங்க. டார்கெட் ப்ரைஸ் ஓகே, overview. P ratio 27.5. இதோட சார்ட் பார்க்கலாம். P ratio சார்ட் நம்ம பார்த்தோம்னா இப்போ it is falling. இது வந்து கிட்டத்தட்ட 30 வரைக்கும் போயிருக்கு. இப்போ வந்து it has come down to 26.98. ஸோ 27ன்றது கிட்டத்தட்ட 10% ட்ராப் ஆயிருக்கு பி ரேஷியோவில். பட் பி ரேஷியோ இதில் வந்து இட் கேன், ஏன்னா இந்த ஸ்டாக் இஸ் நாட் பர்ஃபார்மிங் தட் வெல் அப்படின்றதுனால, அண்ட் நிஃப்டியை காட்டிலுமே கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால சான்சஸ் தட் இட் கேன் கோ டவுன் அப் டு 25 or 24. இதோட மீடியன் என்னன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ்டு some problem as far as chart is concerned. So stock price is 27.5. இது வந்து மீடியன், இது சான்ஸ் தட் இட் கேன் ட்ராப் டவுன் அப் டு 23 or 24 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 24 அப்படின்னா அதோட இபிஎஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 102 அந்த மாதிரி தான் இருக்குது. 102 to 104 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்தளவு ட்ராப் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இந்த 2500 2650 அந்த லெவல்ஸில் வந்ததுனால் 2650 divided by ஒரு 103 போட்டோம்னா 25.6 25.7. I think அந்த லெவல்ஸ் தான் will be closer to the 24-25 P தான் ரிலையன்ஸ் இஸ் இன்வெஸ்டபிள். ஏன்னா அதோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து குறைச்சலாக இருக்குது இப்போதுக்கு. ஸோ அப்படி இருக்கச்சே ரொம்ப ஹை பி வேல்யூஷன் கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக இறங்குறது. நம்ம அதே மாதிரி ஒரு 20% ஃபால் ஃப்ரம் த டாப் எடுத்தோம்னா 600 points which is below 2600 உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது வில் பி பெட்டர் உங்களுக்கு அதில். ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேல்யூ பண்ணி தான் நம்ம வாங்கணும், லோயர் லெவல்ஸில் தான். அப்போ தான் நம்ம வந்து ட்ரேடிங் மூமெண்டம்லேயே ஐ ஆல்ஃபாவை க்ரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இப்போ HDFC பேங்க்கில் முன்னால் இந்த 1500 1400 அது மாதிரி வாங்கினா திரும்பி 1750 விற்கிறான்னு பார்த்தீங்களா, அதே ரேஞ்ச் மூமெண்ட் தான் ப்ராபப்ளி ரிலையன்ஸ்க்கு கூட வரும். பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ், ப்ராஃபிட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட் இஸ் அந்த அளவு இல்லை உங்களுக்கு, க்ரோத் இல்லை. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஈவன் ஐடி கம்பெனிஸ் ஆல்சோ லைக் இன்ஃபோசிஸ் ஒரு டிசிஎஸோ அந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. ஒரு 20-25% ஃபால், 20% ஃபால். பட் நார்மலாக டிசிஎஸ் அந்தளவு வராது. ஸோ ஒரு 15% ஃபால், 15% ஃபால் வந்ததுக்கப்புறம் தான் இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ இப்போதுக்கு வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும். இப்போ டிசிஎஸ் 4500 போயிடுது அப்படின்னா ஒரு 600 points ஃபால், 3900, அரௌண்ட் 3900 தான் டிசிஎஸ் பிகம்ஸ் மோர் இன்வெஸ்டபிள் இது. ஸோ அப்போ தான் அந்த டைம் வேல்யூவேஷன் திரும்பி ஏதாவது ஒரு இடத்துல திரும்பி 4-5 பீட் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே ஹை வேல்யூவேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது பெட்டர். ஸோ திரும்பி வர வாரங்களில் இதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அடுத்த வாரம் கேட்கலாம்.